ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வேகமாக உங்கள் மத்தியில் எடுத்து வைக்க விரும்புகிறேன். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிற வசனம் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு பல குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில குறைவுகள் என்கிற அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில அவங்கள்ட்ட பார்த்து கேட்டா என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஐயா என் வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், ஆசீர்வாதத்தில் குறைவுபட்டிருக்கிறேன், பிள்ளைகளுடைய காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறேன், எல்லாவற்றிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவுகள் தான் இருக்கிறது என்ற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, குறைவுகளை அவர் நிறைவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கானா ஒரு கல்யாண வீட்டில் குறைவு வந்தது, இயேசு கிறிஸ்து இருந்தபடினால் குறைவு நிறைவாக மாறினது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயா எங்க வாழ்க்கையில கஷ்டம், எங்க வாழ்க்கையில போராட்டம், எங்க வாழ்க்கையில குறைவு மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயா எங்க வாழ்க்கையில நெருக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா? எங்க வாழ்க்கையில ஒரு நிறைவை பார்க்க முடியுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுமா? ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், குறைவை உங்களுக்கு கொடுக்கிற தேவன் அல்ல, அது நிறைவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லி இருக்கிறது, ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், பிகினிங் உங்க வாழ்க்கையின் துவக்கம் ஒருவேளை எல்லாரும் பார்க்கிறதுக்கு சிரிக்கிற அளவுக்கு இருக்கலாம், எல்லாரும் பார்க்கும்போது உங்களை பார்த்து அவலட்சணமா பார்க்கிற அளவுக்கு இருக்கலாம். ஆனா முடிவு எப்படி ஆண்டவர் மாற்றுவாரே ஆனால் சம்பூர்ணமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார், முடிவை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது எகிப்திலிருந்து கானானுக்கு நேரான பயணம் ஏறத்தாழ 40 வருஷம், 38 வருஷம் வாழ்க்கையில பிரச்சனை தான். 38 வருஷம் ஒவ்வொரு ராஜா கிட்டையும் போறாங்க, போயிட்டு கேட்கிறாங்க, மெசஞ்சர்ஸ் அனுப்புறாங்க, தூதுவர்களை அனுப்பி கேட்கிறார்கள், கொஞ்சம் வழியை கொடுங்க, நாங்க உங்க சாப்பாடை சாப்பிட மாட்டோம், அந்த மெயின் ரோடோட மட்டும் நாங்க நடந்து போயிடுறோம், உங்க வழியோடு கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா சீக்கிரமா கானானுக்குள்ள போயிடுவோம். ஒவ்வொரு ராஜாவும் பார்த்துட்டு சொல்றான், இல்ல முடியாது, உன்னை இந்த வழியில விட முடியாதுன்னு இஸ்ரவேல் ஜனங்களை சுத்த விடுறான். ஏறத்தாழ 38 வருஷம் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, எங்க போறதுன்னு தெரியல. 60 லட்சம் ஜனங்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிகிறார்கள். ஏன் இந்த பாடுகள் தெரியுமா? இந்த கஷ்டத்திலே ஆண்டவர் இருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும், இந்த நெருக்கத்திலே ஆண்டவர் போஷிப்பார்னு புரிஞ்சுக்கணும், அந்த வனாந்தரத்திலையும் அந்த கால்களை பாதுகாப்பார்னு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 38 இயர்ஸ் அவர்கள் என்ன பண்றாரு தெரியுமா? அந்த வனாந்தரத்தில் அலைய விடுகிறார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் அவர்களை பார்த்த ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அதுல ஆண்டவர் மோசே இடத்துல சொன்ன ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஓரேப்பிலே தம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும் என்று ஆண்டவர் சொல்றார். என்ன பண்றாங்க? அவ்வளவு நாளும் அந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க, வேற வழி தெரியல, எங்க போனாலும் அடைக்கப்பட்ட வாசல், எங்க திரும்பி பார்த்தாலும் குறைவு, தப்பித்து போக முடியல. ஆனா வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருவார்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளை கேட்டுட்டு தான் இருக்கிறோம், வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு குறைவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் 40 வருஷத்துல 38 வருஷம் ஓடிட்டு, 38 வருஷம் கரை புரண்டு ஓடிட்டு. ஆரோன் மரித்து போனார், யாரெல்லாமோ மரித்து போனார்கள், ஆனா குறைவை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 3 காரியத்தை சொல்ல போறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில
தேவன் கொடுத்திருக்கிற 3 அனுபவங்கள். அதுல முதல் அனுபவம் தான் நம்ம இப்ப வாஸ்தோம். அதுல உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓரேப்பிலே தம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? முதல் அனுபவம் என்னது? மலையில தங்கி இருந்தது போதும். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதன் முழுசுலயும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அங்க ஒரு ராஜா இருக்கிறார், மனைவியோட பேர் எசபெல். அவங்க பாகால் தான் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் அந்த இடத்துல எலியாவை அனுப்புகிறார். எலியாவை அனுப்பி சொல்றாரு, பாகால் தெய்வம் அல்ல, யெகோவா தான் தெய்வம், அவர்தான் உண்மை உள்ளவர், அவர்தான் வல்லமை உள்ளவர் என்று சொல்லுகிறார். ஆனால் இவங்க இப்போ 2 போட்டி வைக்கிறாங்க. யாரு பெரிய தெய்வம் நம்ம போட்டி போட்டு பார்ப்போம், யாரு பெரியவர் நம்ம போட்டி வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டி வைக்கிறாங்க. அதுல பலி செலுத்தும் பொழுது எந்த தெய்வம் இறங்கி வருதுன்னு டெஸ்ட் பண்றாங்க. 450 பாகாலை ஆராதிக்கிற ஊழியர்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்க. எலியா ஒரே ஒரு தீர்க்கதரிசியாக, தேவனுடைய தீர்க்கதரிசியாக நின்று கொண்டிருக்கிறார். இப்போ பயங்கரமா பலி செலுத்துறாங்க. 450 பேர் போராடுறாங்க. ஆனால் ஒன்னும் நடக்கல. கால்ல இருந்து ஆடுறான், பாடுறான், பாகால முன்னாடி வச்சு என்னெல்லாமோ செய்து பார்க்கிறான், ஒன்னும் நடக்கல. ஆனா எலியா தேவ சித்தத்தோடு வந்து செய்கிறான். அந்த இடத்துல தேவன் இறங்கி வருகிறார். இதை பார்த்தோன்னே எசபெலுக்கு பயங்கர கோபம். ஒரு ஆணை இடுகிறார், அவரை எப்படியாவது கொல்ல வேண்டும், எலியாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். எலியா உடனே என்ன பண்றாரு தெரியுமா? எப்பா, இந்த வேலை நமக்கு செட் ஆகாது. ஓடுறாரு. எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார் தெரியுமா? மலையின் மேல உட்கார்ந்து இருக்கிறார். ஓரேப் என்கிற ஒரு மலையின் மேல உட்கார்ந்து இருக்கிறார். அப்பொழுது தேவனாகிய யெகோவா தேவன் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், எலியாவே, நீ ஒளிந்திருந்தது போதும், உனக்காக நான் யுத்தம் செய்வேன். எலியாவே, நீ ஒளிந்தது போதும், உன் பயத்தை கலத்தி போடு, உன்னை யாரும் தொட முடியாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். எர்த்குவேக் வருது, நிலநடுக்கம் வருகிறது, பெரிய காற்று வீசுகிறது. ஒரு வித்தியாசமான அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் எலியாவை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரத்துல பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், இனி என்ன செய்ய போகிறோம் தெரியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற மிக அழகான ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ இந்த இடத்துல தங்கி இருந்தது போதும்பா, கிளம்பு, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு பலவிதமா ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், சூழ்நிலை குறித்த பயம், இனி என்ன செய்ய போறோமோ தெரியலையே, இனி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ தெரியவில்லையே, பயத்தோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், பயம் என்கிற மலையை விட்டு கீழே இறங்கி வாருங்கள், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார், நீ பயந்து ஒளிஞ்சிருந்தது போதும் ராஜா, நீ இவ்வளவு நாள் கண்ணீரோடு இருந்தியே, இது போதும், இனி பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்காக யுத்தம் செய்வேன், உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவேன். எலியா அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை தேவன் ரொம்ப அழகா வழி நடத்தினார். இன்னைக்கு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். நம்ம நிலைமையை கர்த்தர் மாற்றும்படியாக விரும்புகிறார். சூழ்நிலையை மாற்றும்படியாக விரும்புகிறார். ஒரே ஒரு காரியம், மலையிலிருந்து இறங்குகிற அனுபவம். 38 வருஷம் பிரச்சனை, ஆனா 2 வருஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, இனி ஒருவனும் உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்பதில்லை, ராஜாக்களை உனக்காக நான் மடிய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல இஸ்ரவேல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். வேத புத்தகத்துல வாசிக்கும் பொழுது யோனாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். எதுக்குள்ள ஒளிந்து கொண்டிருந்தான்? படகின் அடித்தொட்டிலே ஒளிந்து கொண்டிருந்தான். எதனால? தேவன் சொன்னதை செய்யாம போனதுனால. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயம் இருக்கணும், தேவ காரியத்துக்கு பயம் இருக்கணும்,
தேவனுடைய வசனத்துக்கு பயம் இருக்கணும். தேவனுடைய சமூகத்தை குறித்த பயம் இருக்க வேண்டும். பழைய பாட்டின் காலத்துல ஒருவன் தப்பு செய்து விட்டு தேவ சமூகத்துக்குள்ள போவான்னா அந்த இடத்துல தேவன் ஸ்ட்ரைட்டா என்கவுண்டர் தான், தூக்கி போட்டு ஒரு அடி அதோட வெளியே எடுக்கிறதாம். இன்னைக்கு அப்படி இல்லை, தேவன் கிருபையாக இருக்கிறார். எவ்வளவு பாவம் செய்தாலும் இன்னைக்கு ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் அவ்வளவு கிருபையா இருக்கிறாரு, அவ்வளவு அன்பா இருக்கிறாரு. இனி ஒளிந்து கொண்டிருக்க வேண்டாம். தேவ பிரசன்னத்துல ஒரு தைரியத்தோட, ஆண்டவரே என்ன வந்தாலும் பரவாயில்ல, உமக்காக நான் வாழுவேன், உம்மோடு கூட வாழுவேன், உம்மோடு கூட நடப்பேன் என்று யார் முடிவெடுக்கிறீங்களோ, நிச்சயமா சொல்றேன், 38 வருஷம் பிரச்சனை இருக்கலாம், 40 வருஷம் பிரச்சனை இருக்கலாம், என் வாழ்க்கை முழுசும் பிரச்சனை தான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சுகப்படுத்த, இன்றைக்கு உங்களை பலப்படுத்த, இன்றைக்கு உங்க சூழலையை மாற்ற அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. 38 வருஷம் பெதஸ்தா குளம் அருகே ஒருவன் படுத்திருக்கிறான், பிரச்சனையோடு படுத்திருக்கிறான். இயேசு மாணவரிடத்திலே வருகிற வந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாரு, வெளியே வர்றியா, சுகமாக விரும்புகிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் அதே வார்த்தையை கேட்கிறார். மலையிலிருந்து இறங்கி வர விரும்புறியா? உன் பயத்தெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், தேவன் எனக்கு கிருபை செய்வார் என்று நம்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். விசுவாசம் உள்ளவர்களை அவர் தமக்காக தெரிந்தெடுத்தார் என்று சொன்னது போல இன்னைக்கு உங்கள் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும்படியாக விரும்புகிறார். முதலாவது ஒரு அனுபவம், இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மலையில தங்கி இருந்தது போதும், அந்த மலையில தங்கின நாட்கள் போதும், அதை விட்டு கீழே வந்துரு. மலையில தங்கியிருந்த நாட்கள் போதும், இனி அது உன்னுடைய வாழ்க்கை அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரிசுத்தமுள்ள கானான் தேசத்துல உன்னை கொண்டு வரும்படியாக விரும்புகிறேன். ஒருவேளை உன்னை எதிர்த்து எத்தனையோ ஜனங்கள் எழும்பலாம், உன்னை எதிர்த்து எத்தனையோ குடும்பங்கள் எழும்பலாம், ஆனா ஆண்டவர் உனக்காக உன்னோடு கூட இருந்து யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, மலையில தங்குற நாட்கள் போதும்பா, இறங்கி வா, இன்னைக்கு பயத்தை விட்டுருங்க. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். உள்ளங்கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறார், உன்னுடைய கரங்களில் அவர் உன்னை வரைந்து வைத்திருக்கிறார். இனி உன்னை திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல, இனி உன்னை கலங்க பண்ணுகிற தேவன் அல்ல, உன் கண்ணீருக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இவ்வளவு நாள் அழுதது போதும், இவ்வளவு நாள் மலைக்கு மேல உட்கார்ந்து ஆண்டவரே இனி என்ன செய்ய போறேன் தெரியல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் தெரியல, டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபோக்கஸ். தேவனுடைய சமூகத்துல பயத்தோடு, ஆண்டவரே உலகத்தை குறித்து பயப்படல, எதிர்காலத்தை குறித்து பயப்படல, அடுத்த நேரம் எப்படி இருக்குமோ எனக்கு பிரச்சனையே இல்லை ராஜா, உங்களை நம்பி இருக்கிறேன்னு முடிவு பண்ணி பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்திற்கு நேராக நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அனுபவம் என்னது? மலையிலிருந்து இறங்க வேண்டும். மலை எதை காண்பிக்கிறது? ஒரு பயத்தை காண்பிக்கிற, அந்த பயத்தை விட்டு கீழே வரணும். இரண்டாவதாக ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேத புஸ்தகத்துல இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, பிரேக் கேம்ப் and advance into the hill country of the Amorites என்று எழுதப்பட்டிருக்கிறது. எமோரியருடைய அந்த இடத்திற்கு எதிராக நீங்கள் கடந்து போகுங்கள், அதை கடந்து போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எமோரியரை குறித்து வாசிக்கும் பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, கேதுரு மரங்களை போல உயரமும் கர்வாலி மரங்களை போல வைரமுமாய் இருந்த எமோரியர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி இருந்தாங்க? ரொம்ப பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பெருமை இருக்குது. நான் யாருன்னு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா, என் ஊரு தெரியுமா, என் கோத்திரம் தெரியுமான்னு கேட்டுட்டு இருப்பான். இன்னைக்கு பெருமை தேவ பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை உடைத்து விட்டு அதை கடந்து செல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் வழியா தான் நீ போகணும். பெருமை வரவுடைய சூழலை வரும், பெருமை வரவுடைய போராட்டங்களுடைய சுற்றி வரும். ஆனால் இதை உடைத்து விட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு முன்பதாக ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க, 38 வருஷம்
பாடிட்டே ஆடிட்டே துதிச்சிட்டேன். ஆனா இந்த 2 வருஷத்துல அந்த கானானுக்கு நேராக நடத்தும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் வருகிற நாட்கள்ல ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்ற அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. பெருமை தேவ பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் பெருமை. பார்க்கிற வேலையில பெருமை, இருக்கிற வீட்டுல பெருமை, வச்சிருக்கிற கார்ல பெருமை, பைக்ல பெருமை, தேவதான். ஆனா தேவன் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிற ராஜா, ஆவியானவரே என்னை தாழ்த்தி தருகிற தகப்பனே, நான் ஒன்றுமல்ல, நான் குப்பைதான், எதற்கும் பிரயோஜனப்படாத ஒரு பாத்திரம்தான், என்னை பயன்படுத்தும் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆவியானவர் சகல போராட்டங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்காக அவர் சரி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹிட்லரை குறித்து பார்க்கும் பொழுது பயங்கர பணபலன் படைத்தவன், ஆள்பலன் படைத்தவன். ஒரு முறை அவரை குறித்து புக்ஸ்ல பார்க்கும் பொழுது இப்படியாக எழுதியிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள்ல யூதர்களை கொண்டு வந்து ஒரு ரூம்குள்ள 10 பேர் தான் நிற்க முடியும்னா அந்த ரூம்ல 50-60 பேரை நிப்பாட்டி விடுவான். அவங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, ஒருவருக்கு மேலதான் ஒருவர் இருக்கணும். அதிலே பாதி பேர் மயங்கிடுவாங்க. ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உள்ள பயங்கரமான விஷ மருந்தை உள்ள ஏற்றுவான். துடித்து மரித்து போவார்கள். கொத்து கொத்தாக கொண்டு வந்து மண்ணை தோண்டி அப்படியே தூக்கி போட்டு புதைச்சிட்டு போயிடுவான். சிலர் சொல்லுகிறார்கள், உயிரோடு அவர்கள் ஒரு குழி தோண்டி நிப்பாட்டி விட்டுட்டு மண்ணை அள்ளி போட்டுருவானா. அந்த அளவுக்கு சர்வாதிகாரி, பயங்கரமா ஆளுகை செய்தான், பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் இரவு நேரத்துல தான் காதலிக்கிற பெண்ணோடு கூட அவன் நேசிக்கிற ஒரு நாய்க்குட்டிய வீட்டுக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு டெலிகிராம்ல ஒரு லெட்டர் வருது, ஒரு நியூஸ் வருது, ஒரு செய்தி அவனிடத்திலே வருகிறது. நீ இருக்கிற இடத்தை ரஷ்யன் ஆர்மி சுற்றி வளைத்து விட்டார்கள் என்று ஒரு நியூஸ் வருகிறது. யோசிக்கிறான், எவ்வளவு பெருமையா வாழ்ந்தவன், எவ்வளவு ஞானத்தோடு வாழ்ந்தவன், எத்தனை பேரை கொலை செய்தவன், எவ்வளவு ஆள்பலத்தோடு இருந்தவன், எத்தனை காரியங்களை செய்திருக்கிறான். இன்னைக்கு தன்னந்தனியா பங்கருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். மனைவி காதலித்த பெண் திருமணம் செய்யவில்லை. அந்த இரவு நேரத்துல அவளுக்கு தாலியை கட்டுகிறான். கட்டிட்டு சொல்றான், this is the first night and this is the last night. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முதல் இரவு, அதே போல நாம் வாழுகிற கடைசி இரவு என்று சொன்னான். நல்ல சாப்பாடை சாப்பிட்டான், அவனுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டான். சைனட் எடுத்து 2 பேருக்கு வாயிலே ஊத்துனான். அப்படியே மரித்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டான். ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. அவன் இறந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை துளைத்து போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு பலவிதமான பெருமை. நாங்கள் யாரு தெரியுமா? நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நாங்கள் எங்கிருந்து வந்தவங்க தெரியுமா? பயங்கரமா பேசுவான். ஆனா வாழ்க்கை முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒண்ணுமே இருக்காது. ஆனா சிலரை பார்த்திருக்கிறோம், தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல, ஒண்ணும் இல்லை ராஜா, நான் வெறும் குப்பப்பா, நான் வெறும் மண்ணுதான் ராஜா, நீங்க தான் என்ன ஆளுகை செய்யணும், நீங்க தான் என்ன உயர்த்தணும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல தன்னை உடைத்து 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 உடைத்து, ஆண்டவரே என்னை வெறுமையாக்குகிறேன், என்னை வேறு மனுஷனாக மாற்றும் என்று யார் கேட்க விரும்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்காத நன்மைகளை செய்ய அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். வேத புத்தகத்துல பார்க்கும் பொழுது மோசேயுடைய நாட்கள்ல அவருடைய சகோதரியான மிரியாமும் ஆரோனும் இணைந்து மோசேக்கு எதிராக ஒரு காரியம் செய்யறாங்க. மோசே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால அவங்க சொல்றாங்க, இவங்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா? எங்க கிட்டையும் பேசுவாரு, நாங்களும் பரிசுத்தவான் தான். இவங்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் அசைவாடுவாரா? எங்க கிட்டையும் கர்த்தர் அசைவாடுவாரு. நாங்க தான் பெரிய ஆளு. ஆண்டவர் இதை பார்த்து கொண்டே இருந்தார். தேவனுடைய கண்கள் அதற்கு மேல நோக்கமாக இருந்தது. நடந்த காரியம் என்ன தெரியுமா?
நோக்கமாய் இருந்தது மாத்திரமல்ல, தேவன் மோசேயுடைய இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். இவன் இவ்வளவு நாள் இப்படி நடந்தது இல்லையே, நான் அவனோடு டைரக்டா பேசுறேன், நான் சொப்பனம் மூலமா பேசல, நான் அவனுடைய தரிசனம் மூலமா பேசல, மோசே இடத்துல நான் தெளிவா பேசுறேன். ஆனா மோசே இவ்வளவு அமைதியா இருக்கிறான். ஆனா மிரியாமும் ஆரோனும் அப்படி இல்லையே, இவங்களை ஒரு வழி பண்ணணும் அப்படின்ட்டு ஆண்டவர் நினைக்கிறாரு. அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வராங்க. தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. வசனம் சொல்லியிருக்கிறது, மிரியாமுக்கு மேல தேவனுடைய மகிமை வந்த பொழுது என்னாகும் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, கைகள் கரங்கள்லாம் வெண்மையாக மாறி அவள் குஷ்டரோகியாக மாற்றப்பட்டாள். காரணம் என்ன தெரியுமா? பெருமை உள்ள வந்துச்சு. இன்னைக்கு பெருமை வர்றனால தான் வாழ்க்கையில தோல்வியை பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பெருமை வர்றனால தான் வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்கறத விட்டுட்டு தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, தோல்வியை ஜெயமாக மாற்றுவேன், உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு சிம்பிள் காரியம், செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் ஆவியானவரே என்ன பலப்படுத்துங்க ராஜா, ஆவியானவரே நெருக்கத்தை மாற்றுங்க, ஆவியானவரே என் போராட்டத்தை மாற்றும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் கஷ்டத்தை நாட்களை மாற்றி அந்த கானானுக்குள்ளே கொண்டு வர அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிற. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஹல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கிறோம், எமோரியன் என்பது பெருமையை காட்டி தருகிற. ஆமோஸின் புஸ்தகத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்ற 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கேதுரு மரங்களைப் போல் உயரமும் கர்வாலி மரங்களைப் போல் வைரமுமாய் இருந்த எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அளித்தேன். யாருக்கு முன்பாக கர்த்தர் அளிச்சார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அளித்தார். ஏன் அளித்தார்? பெருமையோடு இருந்தார். இன்னைக்கு பெருமையை கலத்தி போட்டிருக்க ஆண்டவர் சொல்றார், நீ யூ மஸ்ட் கிராஸ், யூ மஸ்ட் பிரேக் டவுன். நீ அதை கடந்து ஃபார்வர்ட் செல்லணும். எங்க போகணும்? கானானுக்கு நேராக போகணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூணாவது ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் ஜெபம் செய்யும்படியாக விரும்புகிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் இருக்கிற கடைசி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அதை வாசிக்கும் பொழுது இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஐப்ராத் நதி என்று பெரிய நதி வரைக்கும் போங்க. எங்க சொல்றார் ஆண்டவர்? ஐப்ராத் நதி வரைக்கும் போங்க அப்படிங்கிறார். முதல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம், பயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பயத்தை விட்டு வெளியே வரணும். ரெண்டாவது பார்த்தோம் பெருமையை விட்டு வெளியே வரணும். மூன்றாவது எழுதப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம், ஐப்ராத் நதி என்றும் பெரிய நதி வரைக்கும் போகணுமா. எது வரைக்கும் போகணும்? ஐப்ராத் நதி வரைக்கும் போகணும். வேத புத்தகத்தில் எடுத்தவங்க வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் சாப்டர் 16 16ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கிற திசை வரைக்கும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ எங்க வரைக்கும் போகணும்? ஐப்ராத் நதி வரைக்கும் போகணும் அப்படிங்கிறார். வெளிப்படுத்தின புஸ்தகத்துல சொல்றாரு, தூதனானவன் அவன் கையில இருந்த ஒரு காரியத்தை அந்த ஐப்ராத் நதி மேல ஊற்றும் பொழுது அந்த ஐப்ராத் நதி என்னவாகுது? வறண்டு போகிறது. அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் மிக சீக்கிரமாக இருக்கிறது. புரியுறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு கிட்ட நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு தேவ சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஐப்ராத் நதி என்பது நம்முடைய ஆயத்தத்தை காட்டி தருகிற. ஏனென்றால் இதை கடந்துதான் எங்க போகணும்? கானானுக்குள்ள போகணும். கானான் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பரலோகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிற மிக அருமையான ஒரு ஸ்தலம் ஐப்ராத் நதி பக்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, மலையில வாசம் பண்ணது போதும், இனி இந்த 2 வருஷத்துல எது வரைக்கும் நீங்க போகணும்? ஐப்ராத் நதி வரைக்கும் போகணும்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் விருப்பப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஐப்ராத் என்பது ஒரு பரிசுத்தத்தை காண்பித்து தருகிறது. ஆவியானவரே, பரிசுத்தத்தோடு வாழ்ற ராஜா, கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். வாழ்க்கையில கடைசி நாட்களுக்குள்ள வந்துட்டோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ராஜா. அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த பரலோகத்துக்குள்ள நாங்க கடந்து வர, பரிசுத்த பூமிக்குள்ள எங்கள் கால்களை எடுத்து வைக்க
தேவ ஆவியானவர் எங்களை நீர் பயன்படுத்தும், எங்களை நீர் ரெடி பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நன்மைகளை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. ஐப்ராத் என்பது தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதை காட்டி தருகிறது. இதுக்கு மட்டும் ரெடி ஆயிட்டோம்னா பரிசுத்தமா இருக்கணும், இதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா ஜெபம் பண்ணணும், இதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா வேத புஸ்தகம் வாசிக்கணும். இந்த வருகைக்கு நம்ம தயாராகணும்னா நம்முடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் அவர் கரங்களில் ஒப்பு கொடுக்கணும். தேவ சமூகத்தில் கொடுத்த ஆவியானவரை, நான் இந்த அனுபவத்தில் கடந்து வந்திருக்கிறேன் ராஜா, இந்த அனுபவத்தில் வந்துட்டு நீங்க என்ன ஆசீர்வதிங்க, நீங்க என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துங்கப்பா. என் வாழ்க்கைக்கு அடுத்து ஒரு கானான் என்னுடைய வாழ்க்கையில இருக்குது. இவ்வளோ நாட்களும் வாழ்க்கையில போராடிட்டேன், இவ்வளோ நாட்களும் வாழ்க்கையில பிரச்சனையோடு வாழ்ந்துட்டேன். ஆனா இனி உங்க சமூகத்தை நம்பி இருக்கிறேன். இந்த 3 அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் ராஜா. பயம் இல்லாமல் மலையை விட்டு கீழே இறங்குறேன் ஆண்டவரை. எமோரியருக்கு முன்பதாக போகும் பொழுது என் பெருமையெல்லாம் விட்டுறேன் ராஜா. ஆண்டவரை கடைசியாக பார்க்கும் பொழுது ஐப்ராத் நதி கிட்ட வரும் பொழுது ராஜா என்ன நான் பரிசுத்தப்படுத்துறேன் ராஜா. என்ன நான் உண்மை உள்ளவனாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு என்னை தயார்படுத்துறேன் என்று யார் தேவ சமூகத்தை தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் தேவ சமூகத்தை தன்னை முழுவதுமாக கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு கப்பல்ல ஒரு ஊழியக்காரர் பயணம் செய்து கொண்டிருந்தார். சந்தோஷமா எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது. என்னவென்று பார்த்தால் அந்த கப்பல் உடைய ஆரம்பித்தது. எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறாங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டு ஒவ்வொரு தாளும் தப்பிக்கிறதுக்காக வெளியே குதிச்சுட்டே இருக்கிறாங்க. எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கிடைக்காது. சிலர் வேற வழியே இல்லாம கடலுக்குள்ளே குதித்து விட்டார்கள். ஒரே ஒரு பாஸ்டர் மட்டும் ஒரு லைஃப் ஜாக்கெட்டை போட்டு ஒவ்வொருத்தங்கிட்டயா போனாரு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ஆமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். உள்ள தள்ளி விட்டு சொல்லுவாராம், நாளைக்கு உன்னை பரலோகத்துக்கு மீட் பண்ணிட்டேன்னு போயிட்டாரு. அடுத்த ஆள்கிட்ட போவாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? நானும் ஸ்தானம் எடுத்திருக்கிறியா? இயேசுனா யாருன்னு தெரியுமா? ஆமா தெரியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பா, நாளைக்கு பரலோகத்துக்கு பார்க்கலாம். போயிட்டாரு. இப்படி 10-15 பேர் கேட்டா, ஆமா கேட்டிருக்கிறேன், இயேசுனா தெரியும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் விட்டுருக்கிறேன், போக்கே ரைட்டுன்னு போயிட்டார். ஒரே ஒருத்தங்கிட்ட போறாரு, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். இவன் கேட்கிறான், ரட்சிப்புனா என்ன அப்படின்னு கேட்டான். இயேசுனா தெரியுமான்னு கேட்டார். இல்ல இயேசுனா யாருன்னு கேட்டான். லைஃப் ஜாக்கெட் எடுத்து அவனுக்கு மேல போட்டு சொன்னாரு, எப்படியாவது கரைக்கு ஓடிரு, கரைக்கு போயிட்டு இயேசு யாருன்னு தெரிந்து கொள், ரட்சிக்கப்படும் சொல்லிட்டு இவர் செத்து போயிட்டார். இவன் கரைக்கு வரான். கரைக்கு வந்தோன்னே இவனுக்குள்ள ஒரு யோசனை, யார் அந்த இயேசு? ஒரு மனுஷன் எனக்காக லைஃப் ஜாக்கெட்டை கொடுத்துட்டு அவன் செத்து உள்ள போயிட்டு தன்னுடைய ஜீவனை எனக்கு கொடுப்பான்னா, அப்ப அந்த இயேசுனா ஏதோ பெரிய ஆளா இருப்பார் போல இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் கேட்கிறான், இயேசு யாரு, இயேசு யாரு? தேவனை குறித்து அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். தேவனை குறித்து தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ரட்சிக்கப்படுகிறான். இந்த அமெரிக்காவில் ஒரு பெரிய சபையின் போதகராக மாற்றப்படுகிறான். அன்னைக்கு ஒரே ஒரு லைஃப் ஜாக்கெட், அன்னைக்கு ஒரே ஒரு உயிர், இன்னைக்கு எத்தனையோ உயிர்களை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பலர் ஆண்டுடைய சமூகத்துக்கு தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வர்ற பிள்ளைகளாக இருக்கணும். சும்மா வார்த்தையை கேட்டுட்டு நம்ம மட்டும் பரலோகம் போனா போதும். ஆண்டவர் அது விருப்பம் இல்லை. போகும்போது 10 பேரை கையோட குடிச்சு போன ஆண்டவரை, நான் உமக்காக கொண்டு வந்திருக்கிறேன் ராஜா. அந்த பரலோக ராஜ்யம் போகும்போது உங்களை ஆண்டவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற 3 குணாதிசயம். மலையிலேருந்து இறங்கணும், பயத்தை விட்டு வெளியே வந்துட்டு, ஆண்டவரே உமக்காக எதையும் செய்ய நான் வைராக்கியமா இருக்கிறேன். 2வது பார்க்கிற மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, பெருமைகளை உடைத்து போடுங்க. பெருமை இருக்கிற வர 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 ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்யவே முடியாது. இந்த பெருமையை உடைத்து போட்டு, ஆண்டவரே உமக்காக வாழ விரும்புகிறேன், உம்மை மட்டும் நம்புகிறேன் சொல்லுகிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 3வது பார்க்கிறோம், ஐப்ராத் நதி என்பது தயாராக்கப்படுகிற நிலைமை. We want to be ready. தேவ ராஜ்யத்துக்கு நம்மை தயார்படுத்தி, ஆண்டவரே எங்களுக்குள்ள வாரோப்பா, ஒவ்வொரு நாள் எங்களை பரிசுத்தப்படுத்தும். திருடன் வருகிறதை போல வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறது, எங்களை தயார்படுத்தும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற நாம் இருக்கிற